ஜீஸ் வச்ச கொள்ள விளாண்டு இருந்தோம். நாங்க ஏவிஓபி தான் அப்படின்றாங்களாம். எப்படி இருக்கும்? ஆமா எப்படி இவங்க இறங்கிட்டாங்க பாருங்க கொகையில இருந்து. ஓ ஆமா ஆமா வந்துட்டாங்க, கொகைக்கு வந்துட்டாங்க. ஓ ஜோனோட சென்டருக்கு வந்துட்டாங்க. ஐவரி ப்ரோ முடிஞ்சா அவ்வளவுதான். இப்ப வருவாங்க பாரு மொபைல் பிடிஸ். டமக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி வந்தாங்களா? டமக்கடி பா வந்தாங்க வந்தாங்க. டமக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி பா. ஓகே ஹைப்பர் சேனல் ஜியூஸ் இசாவும் இங்கதான். அவர் வராங்க வராங்க வராங்க. டமக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி பாடு மக்கடி பா. அங்க பாரு பாய் போட்டு டமக்கடி பாடு மக்கடி பாடு பாடு மக்கடி பா. நாம கடிப்பா நாம கடிப்பா நாம கடிப்பா நாம கடிப்பா. ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுருக்குமா இல்ல இவங்களா எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஐயோ எக்ஸிட் ஆகி வந்திருக்காங்க. ஆயிட கூடாதே. லாஸ்ட் போறலாம். கரெக்ட்டா வரான் ஜிசி. கரெக்ட்டா வரான். கரெக்ட்டா அவர் வந்து கரெக்ட்டா வந்தாச்சு. கோட் வந்தாச்சு. கிங் நேடு குக் பண்ணிட்டார் ஆல்ரெடி. அவனுக்கு ஒரு நீடு விடுது பாரு. சுத்துறாங்களே ஹைப்பர் சானோ. அவங்க மேலே இறங்க முடியும். ஐயோ டோனி மரத்தை முத்தமிடுகிறது. உம்மா உம்மா கொடுக்கப்படுகிறது. கிசா வேலை காட்டுறான். கிசா இஸ் ஷோயிங் தி வேலை. ஓரான் கிசா 2.0 பாயிண்ட் எடுக்க பண்றான். சாகவே பாத்துடா கிசா. சாகவே பாத்துடா கிசா. சாகவே பாத்துடா கிசா. நான் இப்படி சுத்துறாங்க. வேரி சாகவே அவர் எகிரி எகிரி என்ன பண்றா? சாக வடிபானா 2.0 அவர் பீக் போடுறா. அவர் பீக் போடுறா. முடிக்கப்பட்டது. ரைவல்ரி எடுக்கப்பட்டது. அவர் பாய்க்கு ஒரு பொட்டி அடிச்சு வராங்க. மாரடா அம்மா கொடுத்தாது. 2.0 அவர் பொட்டி வச்சு கிடுபிடு கிடுபிடு கிடுபிடு. என்னடா கிசாவா இப்படி? கிசாவா இவ்வளவு வன்மமா இருக்கான்? ஐயோ வெறியா இருக்கு. என்னடா இது? அங்க போடுறா. நாம கடிப்பா கடிப்பா கடிப்பா. எதுக்கு 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 எதுக்கு? ஓ ராக்கி பைட் தின்னு. இவங்கதான் ஸ்லாட் 3. ஓ பழிவாங்க பிடிக்கிறேன். இல்லப்பா அன்னைக்கு பழிவாங்கனாங்களே ஜெயிக்க போன வாரம் வாரல டிம் டீம். வெட்னஸ்டே ரிவெஞ்ச் அடிக்கிறது. இப்போ முதல்ல வந்து கில்லுக்கிரியா எவனோ ஒருத்தன் அனாதையா இருப்பான் ஜெயிக்க போறன்னு அடிச்சுட்டு போயிருவாங்க. பார்த்தா அவங்க பெரிய டீம்டா, அவங்கலாம் அடிக்க வேணாம்டா. இப்பெல்லாம் அப்படி பார்த்தா நீ அடிக்கிறியா இன்னைக்கு நீயா ஜெயிக்க போற வாப்பட்டவா உன்னை நீ கருவில் தூடுறேன் அப்படின்னு சொல்லி அறுத்துருந்தாங்க. இப்ப இனிமேல்லாம் ரைவல்டி எடுக்க முடியாது. தேவையில்லாம இந்த டீம் கிட்ட ஏதாவது போனா அவனுக்கு திருப்பி எடுப்பானுங்க. ரைவல்ரி கூட கொஞ்சம் பரவாயில்ல. சூட்ட போட்டு 2 டப்பா வச்சு 300 புல்லட் இறக்கி இல்ல அவங்களுக்கு கிடைக்கிற மனசு வருத்தமா இருக்குல்ல. ஏன்னா வெட்னஸ்டே வந்து ஜெயிக்க போற மேட்ச் வாண்டடா தோக்கடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு இது இருக்காது. அது தப்பு இல்லையே. வார்னா அப்படிதான் இருக்கும். வார்னா ரைவல்ரி தான் வாரு. கரெக்டா போயிட்டு இருக்கு. கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிடுவாங்க. அதான் முக்கியம். எவனும் விட்டுட்டு போக கூடாது. அடிக்கிறியா வா ரைவல்டி தொடங்க விட்டது வா இனிமே ஓட கூடாது. 2 பேர் பின்னாடி வராங்க. ரவுடியோபி தண்ணி வண்டி முன்னாடி அபியோபி தண்ணி வண்டி ரோமியோ ப்ரோ பீக் போட்டு தப்புன்னு புரிய வைக்கப்படும் ப்ரோ. வாவோ கமான் ப்ரோ. அடுத்த வாரம் முடுவ வர ஆரம்பிக்குது ப்ரோ. விடாத ப்ரோ. அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் அவன் உட ப்ரோ. ஸ்குவாட் வாரப்ப வா ப்ரோ. டின் ராக்கியோ பிட்டஸ் பாயிண்ட் எடுக்க கூடாம பண்ணு ப்ரோ. கமான் ப்ரோ. வா ப்ரோ நீ வா ப்ரோ. சொல்லு ப்ரோ. குரூப்ல மெசேஜ் போடும்போதே எனக்கு டவுட் வார்க்கமது ப்ரோ அப்படினு கேட்டாரு. அப்படியே ஆமாண்ணே இவருதான் திடீர்னு இவ்வளவு வெடி கொண்டு கேக்குறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். இவள அன்னைக்கு வருத்தமா இருந்திருப்பான். போன சாட்டர்டே அப்பவே அந்த அப்பவே வந்து ரிவெஞ்ச் எடுக்கப்படும்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஹால வர உடையது அப்படி ரிவெஞ்ச் வந்திருக்கு. ஓகே அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BTS மொபைல் இப்போ வந்து அடிச்சே ஆகணும்னு சொல்லிருக்காங்க. யார ரவுடி ஓபி அணிய. ஆனா எனக்கு தெரிஞ்ச ரவுடியோபிக்கு இப்ப நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா டீம்ல 4 பேருமே உயிரோட இருக்காங்க. தண்ணி வண்டி வச்சிருக்காங்க. ரவுடியோபி, ரோமியோ, அபியோபி, ஸ்கையோபி. ஆமா நான் வந்துட்டு இருக்காங்க. இசாகால மரணம் அவன் தான் வந்து போதை தண்ணிய போட்டு போதையில போயிட்டு இருக்கானே. நமக்கு பாடி இப்ப ஜியூஸ் என்ன பண்ண போறான்னு தான் மேட்ரு. இப்ப அதனால ஜியூஸ் நான் பாத்துட்டு இருக்கேன். ஜியூஸ் அங்க போய் வந்துட்டான் போ. அவ்வளவுதான் ஜியூஸ் முடிக்க பாக்குறாங்க. அங்க பாரு ஜியூஸ் முடிக்க பாக்குறாங்க. ஜியூஸ் முடிக்க பாக்குறாங்க பாரு. ப்ரோ அபியோபி ரோமியோ 4 பேர் தரமா பேக் பண்ணிட்டு ப்ரோ மாறி
அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வெற்றி இவங்களுடைய வெற்றின்னு தான் நினைக்கிறேன். 3.0 ஏய் திரும்பி வராரு ப்ரோ. ஏய் கதை கூட விடானா. அவ்வளவுதான் வியூஸ் வந்துச்சு. வியூஸ் வந்தா மூடிக்கா மாட்டாரு, மூடிக்கா மாட்டாரு, ஊடைக்கா மாட்டாரு, ஆடிக்கா மாட்டாரு. எம்பிடிஆரோட வெற்றி. அதாவது எம்பிடி சொன்ன அதான் ரவுடியோ பிஜேக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுடியோ பி ஜெயிச்சாலே போதும்பா. ஜெயிச்சாவே 3.0 ஒரு டீம் ஒரு பாயிண்ட் வின்னு. 3.0 is entering. அவ்வளவுதான் ஓடு. பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து உள்ள வந்துருவாங்க. ஆனா என்னன்னா இந்த 3.0 டீம்ல நவீன் இல்ல. நவீன் தான் டிசிப்ளின் இல்லாம போயிட்டானே. நோ டிசிப்ளின் ஆட்டக்காரன் ஆயிட்டான். அருண் யாரோ கீழே பிஆர்டிஎம்ல அப்பா 4 பேர் வெறி கொண்ட வெங்க வெயிட் பண்றாங்க. ஆனா ஸ்கை தலைவன் கிட்ட 2.0 இருக்கும் போதெல்லாம் ஆடியான போது இல்ல 3.0 வந்து விழுந்து ஆடுறாங்க. நல்ல ஒரு கேம் நல்லா ஆட்டக்காரன் தான். பட் 2.0 நீங்க நல்லா விளையாடி கொடுத்துக்கலாம். அட நல்லாதான் 4 கோயில 4 பேர் உயிரோட இருந்தா கடைசி நேரத்துல வந்திருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா வர வேண்டிய அவசியம் இல்ல. பெரிய ஒரு தோல்வி உங்க டீம்ல நடந்தது. கோகையிலே உட்கார்ந்துருக்கலாம் கடைசி வரைக்கும். ஹீல போட்டுடலாம். பட் ஆனா அதுக்கு 2 டீம்ஸ் ரைவல்ரி 3 டீம் ரைவல்ரினா ஒன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் மொபைல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் 3.0 சம்பந்தமே இல்லாம போன வாரத்துக்கு ஒரு ரைவல்ரி எடுக்க வந்தாரு நம்ம கிசா. அவ்வளவுதான் 3 டீமே வந்து அந்த டீமை டார்கெட் பண்ணி அடிக்க பிளான் தான். பட் அதுக்குள்ள அவங்களே அடிச்சிட்டாங்க 2.0 அதனால வாங்க மாட்டாங்க. டாப் 8 பா இவங்க டீம் வந்து இவனுக்கு கில் கொடுத்துட்டு போலப்பா கடைசில. இப்பயே கொடுத்தா பரவாயில்ல போயிரும். இப்பயே கொடுத்தா கொஞ்சம் உஷாரா கடைசியில கொடுத்து ஆசன்ஸ் வைஸ் தான். நான் சொல்றேன் பாருங்க டாப் 5 வரதுக்கு தான் வெயிட்டிங். டாப் 5 வந்தாமே கீழ கொடுத்துருவாங்க. நான் 3 பேருமே வந்து அப்படினா கூட 6+3 9 தான வருது. 6+1 10. ஓபிக்கு வந்து ஒரு கில் இருக்கு. நான் இன்னும் ஒரு கில் எடுத்தா டை ஆகும். இன்னும் ஒரு கரெக்ட்டா பா எப்படிப்பா எடுத்து சிடி போடணும்னா சிடி போடணும்பா. அதான் மேட்டர். கொல்து ஜோசே பத்தை கம் ஆன் ஜோஸ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கில்ல கொடுத்துட்டு டாப் பாயிண்ட் ஆமா பா இவன் கில் எடுக்க வேண்டியது அவங்க டீம் படிச்சு கில் எடுத்துட்டுப்பா பைத்தியம் மாதிரி. அவங்க சிடி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா இவங்க டீம்ல 3 பேர் தான் இருக்காங்கல்ல. 4+10 14 வரண்டாவே ஜெயிச்சு அவங்க தானே. அவ்வளவுதான் ஜோஸ் அவ்வளவுதான். டாப் 5 வந்தோனே 3 பேர் கில் கொடுத்தாங்க. பாரு ஆமா அங்க பாரு அவ்வளவுதான் வெற்றி. அவ்வளவுதான் வெற்றி. அவங்க பாரு கில் கொடுக்குறாங்க. முதல் அவ்வளவுதான் வெற்றி.